இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சித்தர் மலைக்கு வந்து நாம் போயிட்டுருக்கோம். சித்தர் மலை 200 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோவில் வந்து உருவாச்சு. இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சித்தர் இருந்தார். அப்போது 200 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இங்கேருந்து பார்த்தோன்னா வாக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பார். எல்லாத்துக்கும் வாக்கு சொல்லிட்டு அப்புறம் அங்கேயே வந்து ஜீவசமாதி அடைஞ்சார். அங்கேயே பார்த்தோன்னா மோட்சம் அடைவாங்கள்ல, மோட்சம். அப்படி சித்தர்கள் அப்படின்னா யார் அப்படின்னா, அந்த காலத்தில் பார்த்தோன்னா அறிவிலையும் ஞானத்துலேயும் பக்திலையும் பார்த்தோன்னா உயர்ந்தவங்க தான் சித்தர்கள். சித்து வேலைகளை வந்து எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்க இந்த வாழ்க்கையோட நிலையாமையை பார்த்தோன்னா உணர்ந்து, வாழ்க்கையே ஒன்றும் இல்லைப்பா, இது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு மாயை அப்படின்ட்டு எல்லாமே சாமிக்கிட்ட கடவுள்கிட்ட பார்த்தோன்னா சிவபெருமான்கிட்ட பார்த்தோன்னா ஒப்படைச்சிருவாங்க வாழ்க்கையை. அப்போது அவங்க வந்து ஒரு கோபம் எந்த விஷயம் பார்த்தோன்னா அவங்ககிட்ட இருக்காது. இப்போ நம்ம வந்து பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த கோயிலுக்கு போகிறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். மேலே ஏறிட்டுருக்கோம். ஸ்பீடு வச்சாச்சு வீடியோ. ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்கிங்க. ஏன்னா இது வந்து 11 மினிட்ஸ் பக்கமாக எடுத்துச்சிங்க. அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக வச்சிட்டோம். இப்போது இது வந்து மேட்டூரில் வந்து பார்த்தோன்னா இருக்குது. மேக்ஸிமம் இந்த கோயில் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது இந்த கோயில் பற்றி. எனக்கே வந்து பார்த்தோன்னா ஒரு 2 மாதமாக தான் தெரியும் இந்த கோயில். இந்த கோயில் பக்கத்தில் இன்னொரு கோயில் இருக்குது, ஆஞ்சநேயர் கோயில். அந்த கோயில் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கோயில் ஒரு நாள் நான் போடுறேங்க வீடியோ. அந்த கோயிலில் ராமர் பாலத்துலேருந்து அந்த கல் வந்து ஒன்று வச்சுருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம முன்னாடி போயிட்டுருக்கோம்ல, இங்கே என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்கும். வந்துட்டேன் பாருங்க. இந்த கோயில் வந்து கருப்பு சாமி கோயில். சரி, கருப்பு சாமி இருக்கார் பார்த்தீங்களா? அந்த சாமி பார்த்தோன்னா இருக்குதா கருப்பு சாமிங்க. சாமியை கும்பிட்டுப்போம். ஆனால் இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்ப்பா இங்கே. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தோன்னா ஒரு சிலை தான் இருந்துச்சு. சித்தரோட குகைகள் பார்த்தோன்னா இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒரு 7, 8 இயர்ஸாக தான் சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. மேட்டூர் டேமோட பேக் வியூ அது. பாருங்கள், மேட்டூர் டேம் இருக்குது பார்த்தீங்கன்னா, தெரியுது இந்த மலையிலேருந்து பார்த்தாலே. இந்த கோயில் ஒரு மலை மேலே இருக்குது. இப்போ நம்ம வண்டியில் ட்ராவல் பண்ணி வந்தோம்ல, அந்த மலை மேலே தான் வந்தோம். வந்துட்டு முன்னாடியே வண்டி நம்ம நிறுத்திட்டு வந்துட்டோம் நம்ம. இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸ்டெப்பு ஏறுறோம். அப்படியே ஆந்தவே போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி பார்த்தோன்னா கிடைக்கும். நீங்கள் வந்து சித்தரோட ஜீவ சமாதிகள், அப்புறம் ரொம்ப வந்து ஆதி கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆதியில் வந்து உண்டான கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் பார்த்தோன்னா கிடைக்கும். இப்போ நம்ம அவ்வளோதான் போயிட்டுருக்கோம். பயணங்களை வந்து மேற்கொண்டு போயிட்டே இருக்கோம், நடந்து போயிட்டே இருக்கோம். ஓம் நம சிவாயம். ஓம் நம சிவாயம். வந்துட்டேங்க கோயிலுக்கு. இதுதான்ப்பா அந்த கோயில். பேக் சைடில் குகை இருக்கும், அதையும் காட்டுறோம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம ஒரு சாமியை பார்க்குறோம். என்ட்ரன்ஸில் சாமி இருக்கார். அவரை பார்த்துட்டு நேராக போகிறோம். ஃப்ரெண்டு வந்து விநாயகரை தான் ஃபஸ்ட்டு கும்பிடணும்ப்பா அப்படின்னா, ஸோ வந்து விநாயகரை நோக்கி நம்ம போகிறோம். இப்போது விநாயகரை வந்து பார்க்குறோம். விநாயகர் தான் வந்து மூத்த கடவுள்னு சொல்லுவாங்கள்ல, எல்லா கடவுளுக்கு வந்து முன்னோடி. விநாயகனே வினை புரிபவரே. எல்லா கடவுளை கும்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம விநாயகர் தானே கும்பிட்ணும் ஸ்டார்டிங்கில். இப்போ விநாயகர் சாமி கும்பிட்டாச்சு. இயற்கையும் பார்த்தோன்னா பார்த்துட்ருக்கோம். வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கையில் வந்து அறத்தின் வழியில் மட்டும்தான் செல்லும் நம்ம எப்போவுமே. சிவன் அதுதாங்க, சிவன் சாமி. ஓகேங்களா? இப்போ வந்து வாராகி அம்மன் பார்த்தோன்னா இருக்காங்க. இப்போ நம்ம பேக் சைடில் குகைக்கு பார்த்தோன்னா போகலாம். சரிங்களா? குகை சிவனை கும்பிட்டாச்சு. இவர் தான் சிவன். சரிங்களா? சிலை இருக்குது பார்த்தீங்களா? சிவன், சிவன், அம்பாள், அப்புறம் முருகன் சாமி இருக்காங்க, நந்தி இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க இது. இங்கே ஒரு ஸ்டோரி இருக்குது. ஒரு குடிகாரர் பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு ரொம்ப நல்லவங்களாக மாறி மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஒருத்தர் ரவுடியாக இருந்தாருங்க. ரொம்ப மிகப்பெரிய மாற்றம் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்டுச்சு. இப்போது இதுதான் பார்த்தோன்னா அந்த குகைங்க, சித்தர் இருந்தாருன்னு சொன்னோம்ல அந்த குகை. இப்போது நான் அதுக்குள்ளே பார்த்தோன்னா போகிறேன். ஃப்ரெண்டு பயந்துக்கிறான் உள்ள வரத்துக்கு. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஆன்மீக பயணம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. வாழ்க்கைக்கு வந்து பார்த்தோன்னா வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நம்ம போகணும். சூப்பராக இருக்குது பாருங்கள்.
இப்போ உள்ளே போனீங்கன்னா, உள்ள ஒரு குட்டி லிங்கம் மாரி இருக்கும். சித்தர் வந்து இதுக்குள்ள தாங்க இருந்தாரு. இப்போது இந்த குகையில வந்து பார்த்தோன்னா, சாமிக்கு வந்து வாட்டர் தண்ணி அந்த மாரி வச்சாங்கன்னா, எதுவுமே பார்த்தோன்னா இருக்காதுங்க. எல்லாமே பார்த்தோன்னா வந்து காலியா போயிரும். அவ்வளோ சக்தி. இப்போ பாருங்க இங்கேருந்து பார்த்தோன்னா மொத்த மேட்டுமே தெரியுது. இதுதான் மேட்டோட டாப் வியூங்க. டேம் தெரியுது. ஃபுல்லா இருக்கு பாருங்க எல்லாமே. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஓம் நம சிவாயம். ஸோ, இப்போ வந்து சயின்ஸ் எவ்வளவோ பார்த்தோன்னா வளர்ந்துருக்கலாம். ஆனா, சயின்ஸால இந்த மாரி ஃபீலிங்ஸ வந்து சொல்ல முடியாது. உணர்வால மட்டும் தான் சாமிய நம்ம உணர முடியும். ஓம் நம சிவாயம். கடவுளுக்கு மேல பெரிய சக்தி இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. இப்போ சில இப்ப இருக்க சில பேர்னா, சாமி இல்ல அப்படிலாம் சொல்றாங்க. இப்போ ஒரு குட்டி ஸ்டோரி நான் சொல்ல விரும்புறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து காலேஜ் போயிட்டுருந்தேங்க. அப்போ ஒருத்தவங்க பார்த்தா வந்துட்டுருந்தாங்க. அவைங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது. அப்புறம் ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு அவைங்க நம்மகிட்ட சொன்னாங்க. இப்போ நாம இந்த மாரி சிலை வழிபாடுலாம் இருக்கலாம். இந்த டிவில காட்டுற சாமியெல்லாம் இல்லப்பா. ஆனா வாழ்க்கையில கர்மா அப்படின்னு இருக்குன்னு சொல்லி அவரு நம்மகிட்ட சொன்னாரு. அதுதான்பா கடவுளு. எல்லா இடத்துலயும் சுத்தி இருக்கிறது தான் கடவுளு. நல்லது செஞ்சா நல்லது நடக்கும். கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும். சரிங்களா? அப்புறம் அவர் ரொம்ப நாள் கழிச்சு சொன்னாரு. கர்மா இருக்குப்பா. என் வாழ்க்கையில ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னாரு. அதுதான்